அண்மைச் செய்தி. சென்னையில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு காரணமாக ஆட்டோ ஓட்டுநர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து கேஸ் நிரப்பி செல்லும் அவல நிலை உள்ளது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு காரணமாக ஆட்டோ ஓட்டுநர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கேஸ் நிரப்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. எல்பிஜி தட்டுப்பாட்டால் 2 முதல் 3 மணி நேரமாக காத்திருந்து கேஸ் நிரப்பிச் செல்லும் ஆட்டோ ஓட்டுநர்கள். சென்னையில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு காரணமாக ஆட்டோ ஓட்டுநர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கேஸ் நிரப்பிச் செல்லும் அவல நிலை உருவாகியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் குணசுந்தரி நேரலையில் வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம். குணசுந்தரி, சொல்லுங்க, எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு காரணமாக ஆட்டோ ஓட்டுநர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்கள் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரம். வணக்கம் உமா. சென்னையில் எல்பிஜி ஆட்டோக்களுக்கு நிரப்பப்படும் இந்த கேஸ் தட்டுப்பாடு என்பது அதிகரித்துள்ளதால் நீண்ட வரிசையில் காத்திருந்து இந்த எல்பிஜி கேஸை நிரப்பும் பணியில் இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக கடந்த சில மாதங்களாகவே இந்த தட்டுப்பாடு என்பது நீடித்து வருகிறது. குறிப்பாக ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் மீது நடத்திய இந்த போர் காரணமாக இந்த தட்டுப்பாடு என்பது நீடித்து வருகிறது. குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் முதலே இந்த தட்டுப்பாடு என்பது நீடித்த வண்ணம் இருந்து வருகிறது. இதன் காரணமாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இந்த கேஸை நிரப்பி செல்லும் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக இங்கிருக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இதற்கு காரணம் என்னவென்று பார்த்தோமானால், ஈரானுடனான அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதலால் கடந்த மார்ச் மாதம் முதல் இந்த பெட்ரோல், டீசல், சமையலுக்கான கேஸ், ஆட்டோ எல்பிஜி தட்டுப்பாடு என்பது துவங்கியிருக்கிறது. குறிப்பாக ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு என்பது மிகவும் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாகவே, அதாவது சமையல் எரிவாயுவும் சரி, கடந்த சில நாட்களுக்கு முன்னதாகவே 21 நாட்களுக்கு முன்னதாக புக் செய்வதில் இருந்து 25 நாட்களுக்காக மாற்றப்பட்டது. இந்நிலையில் அதே போன்று உணவகங்களிலும் இந்த வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பல்வேறு சூழலுக்கு தள்ளப்பட்டது. குறிப்பாக பல்வேறு உணவகங்கள் மூடப்பட்டும் இருந்தது. அதே போன்று உணவுகளின் விலையும் சற்று அதிகரித்து காணப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் இந்த தட்டுப்பாடு என்பது இன்னும் அதிகரித்துள்ளதால் கிட்டத்தட்ட இப்ப நாம் இருக்கும் பகுதி என்பது சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு எல்பிஜி கேஸ் நிலையத்தில் தான் நாம் இருந்து வருகிறோம். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 2 முதல் 3 மணி நேரமாக 200க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இந்த எல்பிஜி கேஸை நிரப்பும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கிருக்கும் இந்த ஆட்டோ ஓட்டுநர்களின் முக்கிய கோரிக்கையாக என்ன இருக்கு என்று பார்த்தால், இந்த கேஸ் தட்டுப்பாடு காரணமாக இந்த பிரச்சனை என்பது நீடித்து வருகிறது. இதனால் எங்களின் வாழ்வாதாரம் என்பது முற்றிலும் பாதிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்து வருகிறார்கள். தற்பொழுது ஒரு ஆட்டோ ஓட்டுநர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஐயா, வணக்கம். இந்த தட்டுப்பாடு என்பது எவ்வளவு நாட்களா இருக்கு? இதுக்கு முன்னாடி இது போன்ற தட்டுப்பாடுகள், நீங்க எவ்வளவு வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க, இதுக்கு முன்னாடி இந்த தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கா? இப்ப நீங்க இந்த நிலையத்துல எவ்வளவு நேரமா வரிசையில் நின்று இந்த எல்பிஜி கேஸை நிரப்பிச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இது நான் 42 வருஷமா ஆட்டோ ஓட்டுறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி கட்டுமானமே வந்ததில்லை. 2010 கேஸ்ல ஓட்டுறேன். இப்போ 5 மணி நேரம் நின்று நான் கேஸ் போடுறேன். 5 மணி நேரம் நான் எனக்கு 68 வயசாகுது. 5 மணி நேரம் கேஸுக்கே நான் யூஸ் பண்ணிட்டேன். நான் இந்த எலெக்ஷனு இதெல்லாம் ஓலா, ஊப்பர் இதெல்லாம் நான் எடுக்கிறது கிடையாது. நான் பழைய ஆளுங்க. அதனால் 5 மணி நேரம் இங்கே கேஸ் போகிறதுக்கு நான் நின்றுட்டா நான் அதுக்கு என்ன சம்பாதிக்க முடியல. இந்த கட்டுமானம் இவங்க டிவி நியூஸில் என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கட்டுமானமே இல்லைன்றாங்க. ஆனால் கட்டுமானம் இல்லாத நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க, நீ நேராகவே பார்க்குறீங்க. நான் ஒரு நாளைக்கு இன்னைக்கு 25 நாளாகவும் 5 மணி நேரம், 3 மணி நேரம், 2 மணி நேரம். நேற்று வந்தால் கேஸே இல்லைன்னு சாத்திட்டாங்க. காலையில் வந்தால் நிறைய வண்டி இருக்குது. இப்போ 4 மணி நேரம் நின்று நான் கேஸ் போடுறேன். இப்போ கட்டுமானம் நாங்கள் என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு ஒன்றுமே புரியல. எந்த நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரியான முறைக்கு ஆள் இல்லை. இன்னைய நிலைமைக்கு இது என்ன முடிவு எடுக்க போகிறாங்களோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இது எடுக்கணும். என் பேர் சீனு. நான் ஆலந்தூர் ரோடு நம்பர் 57 நான் வசிக்கிறேன். வேற என்ன பண்ணுவோம்? இது என்ன நம்ம போகிறது, என் கையில் இப்போ ரூபாய் டேங்க் ஃபுல் பண்ண முடியாது. நான் இப்போ இன்னைக்கு ஓட்டுறதை பொறுத்து இருக்குது. மிஞ்சினா இன்னைக்கு ஓட்டலாம், நாளைக்கு ஓட்டலாம், அவ்வளோதான் ஓட்ட முடியும்.
அது டேங்கை அது ஒரு ரேஷன் மாதிரி கொஞ்சம் டேங்க் இவ்வளோ தான் ஏறும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. நிறையாவும் ஏற்றிக்க முடியாது, ஏற்றினாலும் இன்ஜினி ஃபால்ட் வரும். அந்த மாதிரி சில இது இருக்குது. ஒரே டைமில் நம்மகிட்டயும் ரூபாய் ஒன்றும் இல்லை. இப்போ 600 ரூபாய்க்கு நான் ஒரு நேற்று ஓட்டுனது இன்னைக்கு ஓட்டுனது எல்லாம் சேர்த்து தான் 600 ரூபாய்க்கு போட்டுக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுங்க? நிச்சயமாக குறிப்பா இவர்கள் வைக்கும் ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால், நாங்கள் 2 முதல் 3 மணி நேரம் நின்று இந்த கேஸ் நிரப்பும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம். ஆனால் இந்த கேஸ் என்பது 2 நாட்களுக்கு மட்டுமே வரும் நிலையில் தற்பொழுது மீண்டும் இந்த தட்டுப்பாடு காரணமாக நீண்ட வரிசையில் காத்திருந்து நாங்கள் கேஸ் ஃபில் பண்ணும் பணியில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக தற்பொழுது மீண்டும் ஒருவர் நம்முடன் இணைந்திருக்கிறார், அவருடன் பேசலாம். குறிப்பாக இங்கிருப்பவர்கள் வைக்கும் ஒரே கோரிக்கை, அரசு உடனடியாக இதற்கு உடனடியாக நடவடிக்கை என்பதை எடுத்து எங்களுக்கான ஒரு தீர்வை தேடி தர வேண்டும் என்று கூறி வருகிறார்கள். குறிப்பாக இதற்கு முன்னதாக இருந்த ஒரு கிலோவிற்கு 54 முதல் 56 ரூபாய்க்கு இருந்த நிலையில் இப்பொழுது தட்டுப்பாடின் காரணமாக 65 ரூபாய்க்கும் தற்பொழுது 85 ரூபாய்க்கும் உயர்ந்து இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சில இடங்களில் இது போன்ற எல்பிஜி நிலையங்களில் 100 ரூபாய் கிலோவிற்கு 100 ரூபாய் முதல் விற்பதாகவும் இங்கிருப்பவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போர் பதட்டம் காரணமாக தொடர்ந்து பல்வேறு இது போன்ற ஒரு தட்டுப்பாடு என்பது நிலவி வருகிறது. இந்த நிலையில் இங்கிருக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் என்பது முற்றிலுமாக இங்கு பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது நாம் இருக்கும் பகுதியில் கிட்டத்தட்ட சைதாப்பேட்டையில் இருந்து வருகிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு எல்பிஜி நிலையத்தில் மட்டுமே 200க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் எல்பிஜி நிரப்பும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் கூறுவது என்னவென்றால், 2 முதல் 3 மணி நேரமாக இந்த கேஸ் நிரப்பும் பணியில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். ஆனால் 3 மணி நேரம் ஆனாலும் கூட எங்களுக்கு இந்த கேஸ் என்பது கிடைக்குமா, இல்லை மீண்டும் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டு கேஸ் இல்லாமல் போய்விடுமா என்ற அச்சத்திலேதான் இந்த வரிசையில் காத்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக உடனடியாக இந்த அரசு இதற்கான ஒரு முயற்சியை எடுத்து எங்களுக்கான ஒரு நிச்சயமாக இதற்கான ஒரு ஏற்படுத்த வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இவர்கள் வைக்கும் ஒற்றை கோரிக்கை, உடனடியாக மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் இதற்காக ஒரு தீர்வை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்னும் இவ்வளவு தொடர்ந்து இந்த தட்டுப்பாடு என்பது நீடித்தால் கேஸின் விலை என்பது இப்பொழுதே 20 ரூபாய் என்பது உயர்ந்து இதுவரை இந்த 2 மாதங்களில் மட்டுமே 20 ரூபாய் என்பது உயர்ந்திருக்கிறது. மீண்டும் உயருமோ என்ற அச்சத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமின்றி நாங்கள் நிற்கும் இன்று ஒரு நாளில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருந்து இந்த கேஸை நிரப்பும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம். ஆனால் மீண்டும் 2 நாட்களுக்கு மட்டுமே எங்களால் இன்று நிரப்பும் கேஸை பயன்படுத்தி சவாரிகள் எடுத்து செல்ல முடிகிறது. ஆனால் மீண்டும் 2 நாட்களுக்கு பிறகாக இங்கு வரிசையில் மறுபடியும் 2 முதல் 3 மணி நேரம் காத்திருக்கும் ஒரு அவல நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு வருகிறோம். உடனடியாக இதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. உமா, விரிவான விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி குணசுந்தரி.